வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜ்மதின்னு ஒரு பகிர்வில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷப்படுறேன். நேரம், அதாவது டைமிங், நம்ம வந்து காலம் எப்படி போகுதுன்றது நல்லாவே சொல்கிறோம், பேசுகிறோம். நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, டைம் இருக்கும்போதே செஞ்சிடணும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவோம். நம்ம கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் உதாரணத்துக்கு சொல்லும்போது சொல்லுவோம். ஆனால் நாம் அதை எவ்வளோ கடைப்பிடிக்கிறோன்றது, எவ்வளோ அதை ஃபாலோ பண்ணுறோன்றது தாங்க நான் இங்கே எடுத்து வைக்க வந்திருக்கேன். ஏன்னா ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலைன்றது வந்து அமையும் போது அமைஞ்சிடும். அது வந்து அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடும்போது அது திரும்பி நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தாலும் அது கிடைக்காதுங்க. எப்படி நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு ஒரு கல்யாணத்தை வந்து என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷப்பட்டேன்னு அந்த கல்யாணத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லும்போது, அப்போ அந்த அந்த நிகழ்ச்சிக்கான இது வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு நினைவுகளாக தான் இருக்குமே ஒழிய, அதே நிகழ்ச்சியை திரும்பி கொண்டு வரணும்னு சொன்னால் முடியாது. ஏன்னா அந்த காலம் முடிஞ்சிடுச்சு. அதே தாங்க எங்கேயும் சொல்ல வந்திருக்கேன். நம்ம எதிர்காலத்துக்காக வேலை செய்வோன்றது ஒரு தனிப்பட்ட முறை. ஆனால் இன்னைக்கு இப்போ இருக்கிற விஷயத்துக்கு இன்னைக்கு என்ன செய்யணும் நம்பன்றதுக்கான விஷயம் வந்து கொண்டு போய் அதை முடிக்கும்போது அடுத்த விஷயம் வந்து நம்மளுக்கு முன்னாடியே வந்து நிற்குங்க. அதுக்கான சந்தர்ப்பம் வந்து நம்மளுக்கு தானாகவே அமையுன்றதாங்க நான் எடுத்து வைக்க வந்திருக்கேன். நான் இது வந்து நேரம்ன்றது வந்து டைமிங்ன்றது வந்து எல்லாருக்குமே பொருந்தும், எல்லாருக்கும் சரிசமம் தான். இதில் வந்து வயசு வித்தியாசமோ இல்லை சின்னவங்களோ பெரியவங்களோன்றது கிடையாதுங்க. அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க திறமையோ அவங்கவுங்க இதுவை வந்து வெளிப்படுத்தினா தான் அந்த நேரத்திற்கான விஷயம் பலன் எல்லாமே நம்ம அடைய முடியுங்க. மீண்டும் ஒரு புது பகிர்வோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ராஜ்மதி. நன்றி, வணக்கம்.